நான் உங்கள் நவீன் ரவி. ஒரு 10 நாளாக நான் வீடியோ போடலை. எதுக்காகன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். அங்கே இருந்து வீடியோ போடலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ வந்த உடனே ஏதாச்சும் ஒரு சூழ டாப்பிக்கு பேசலான்ட்டு நினச்சேன். அதுக்காக இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு நான் ஒரு 4-5 வருஷமாக வந்துட்டு ஷாமி கம்பெனி பற்றி நான் நோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்க எப்படி சேலை வந்து ஜாஸ்தி பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நம்மளுக்கு எப்படி காசை வந்துட்டு ஜாஸ்தி செல் பண்ண வைக்கிறாங்கன்ட்டு இதை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 லைக்ஸ் தான். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணினாக்கா, நம்ம ரெட்மி கம்பெனி இல்லை ஷாமி இல்லை போக்கோ மொபைல்ஸை நம்ம எதுக்காக வாங்குகிறோம்? ஸோ கம்மி காசுக்காக நல்லா ஹார்ட்வேர் தராங்க அண்ட் சாஃப்ட்வேர் தராங்கன்ட்டு. சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் இருந்தாலுமே இந்த காசுக்கு இந்த மொபைல் ரொம்ப ஒர்த்தாக இருக்குது, பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குது, யூஐ நல்லா இருக்குதுன்னு ரெட்மி கம்பெனி மொபைல்ஸை நம்ம வாங்குகிறோம். ஸோ அங்கே அதுவே வந்து பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு லான்ச் பண்ணும்போது நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க. ஸோ திறந்துட்டு பிறகு ஒரு அப்டேட்லேயும் அவங்க பேட்டரி லைஃப்பை கம்மி பண்ணுறாங்க. அவங்க நினச்சாக்கா அந்த அப்டேட்டில் வந்து பேட்டரி லைஃப்பை ஜாஸ்தி பண்ண முடியும், இல்லை கம்மி பண்ண முடியும். ஒரு அப்டேட்லேயே நம்ம மொபைல்ஸை வந்து பேட்டரி லைஃப் கம்மி பண்ணுறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போகுது. ஸோ அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன், அப்டேட் பண்ணையில் செக்யூரிட்டி பேட்ச் வருது அண்ட் ஆண்ட்ராய்டு அப்டேட் எல்லாம் வருது. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு ஃபோன் யூஸிங்க்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃப் வேணும். அந்த பேட்டரி லைஃப் இல்லைனாக்கா ஸோ இந்த ஃபோன் ஆகல தான் ஒரு வருஷம் தான் வருத்திட்டு நம்ம அந்த ஃபோனை தூக்கி போட்டோ இல்லை செகண்ட்ஸில் விற்றுட்டோ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு மொபைல் ஃபோனில் வாங்குவோம். ஸோ ஷாமி பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 மந்த்துக்கு ஒரு நோட் சீரிஸை வந்து அவங்க லான்ச் பண்ணுவாங்க. நோட் 4லேருந்து இருக்கட்டும், நோட் 5 இருக்கட்டும், நோட் 6 இருக்கட்டும், நோட் 7 இருக்குது, நோட் 8 இருக்குது, நோட் 9 இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் கேப்லன்ட்டு ஒரு மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு மொபைல் யூஸிங்க்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃப் வேணும். ஸோ அதுக்காக ஷாமி கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நல்லா சீக்கிரட்டாக பிளான் பண்ணி லான்ச் பண்ணும்போது ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கொடுத்துட்டு ஒரு அப்டேட்லேயும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரி லைஃப்பை வந்து கம்மி பண்ணுவாங்க. எனக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 100,000 பேர் மேலே வந்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க, ப்ரோ MI 12 அப்டேட் பண்ணிட்டு வரைக்கும் எனக்கு பேட்டரி லைஃப் ரொம்ப கம்மியாகிடுச்சு. MI 12 மட்டும் இல்லாமல் என்கிட்ட நான் ஆல்ரெடி 2-3 ஃபோன் ரெட்மி வச்சுட்டு இருக்கேன். அதில் ஒரு வாட்டி அப்டேட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சமாக பேட்டரி லைஃப் கம்மியாகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்காகவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் செப்பரேட்டாக. இது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரை இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். நான் அதுக்காகவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் செப்பரேட்டாக. கீழே வந்து நான் அது லிங்க் தரேன். இல்லையா நான் இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன், எண்டிங்களா அதை பாருங்கள். ஏன்னா வந்துட்டு கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க எவ்வளோ ப்ராஃபிட்டை வந்து எப்படி ஜாஸ்தி பண்ணலான்னு தான் பார்க்குறாங்களே தவிர கஸ்டமர் நம்மளை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அவங்க பார்க்கவே மாட்டிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு மொபைல் வாங்குறோன்னா நம்ம அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்போம்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு மாதம் வேலைக்கு போயிருப்போம், ஸோ வீட்டில் வந்து காசு எடுத்து வச்சுருப்போம். அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மொபைல் வாங்கி கூட நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியலனாக்கா எதுக்காக வாங்க சொல்லுங்க. ஏன்னா வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஷாமி வந்து நம்மளுக்கு ஒரு நம்ம கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக கம்மி காசு நல்ல ஹார்ட்வேர் அண்ட் நல்ல சாஃப்ட்வேர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷாமி யூஐயில் வந்து நிறைய ஆட்ஸ் வருது. டிசேபிள் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்லி கூட கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ஆட்ஸ் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் இவ்வளோ எதுக்காக பேசுகிறேன்னா, கஸ்டமர் நம்ம பாதிக்கப்படுறோம். ஸோ புது அப்டேட் வருது, புது ஃபீச்சர்ஸ் வருது, இல்லை புது ஆண்ட்ராய்டு அப்டேட் வருது, நம்மளுக்கு யோசிக்கவே தவிர வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியறதே இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம டீஃபாக பேசினா வந்து ரொம்ப நேரம் போகும். ஸோ ஏன்னா வந்து நான் பர்சனலாக வந்துட்டு 4-5 மொபைலில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், போக்கோ யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ரெட்மி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ஷாமி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நான் நோட் 3லேருந்து எவ்ரி நோட் சீரிஸாக நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது நான் பார்த்துருக்கேன், ஷாமி இது. ஸோ எல்லாமே பார்த்துருக்கேன். அந்த லான்ச் பண்ணும் போது அவங்க பேட்டரி லைஃப் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கூட நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸு. ஸோ நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு 9 to 10 hours எனக்கு பேட்டரி லைஃப் வந்துச்சு. ஸோ அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கேன். ஸோ 10 hours பேட்டரி லைஃப் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ ஒரு வாட்டி நான் அப்டேட் பண்ணிட்டு போயிருக்கு எனக்கு 6 hours 7 hours கிட்ட தான் பேட்டரி லைஃப் வருது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ அதை எப்படி நான் யூசேஜ் பண்ணுறேன்ட்டு. ஸோ எதுக்காகனாக்கா ஒரு அப்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 6 மந்த்துக்கு இந்த ஃபோன் வந்துட்டு ஒரு ஆவரேஜான மொபைலாக அவங்க மாற்றிடுவாங்க அந்த அப்டேட்டில். ஸோ நான் என்ன நினைப்பேன், ஸோ இந்த மொபைல் வந்துட்டு இவ்வளோ தான் இந்த ஒர்த்து. ஸோ இதுக்கு மேலே எனக்கு நல்ல பேட்டரி லைஃப் வேணுனாக்கா, இல்லை எனக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணுனாக்கா நான் இன்னொரு மொபைல் வாங்கணும். ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், MI க்ளவுட் இருக்குது, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். எனக்கு வேறு கம்பெனி போய் நான் வாங்க மாட்டேன். ஸோ ரியல்மி இருக்கலாம், ஓப்போ இருக்கலாம், விவோ இருக்கலாம், அந்த கம்பெனியில் போய் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா வந்து இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணிட்டு
அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பிடிச்சிருந்தாக்கா நான் வேறு கம்பெனி போக மாட்டேன். ஸோ அந்த கஸ்டமர்ஸை வந்து டேரெக்டாக வந்துட்டு இன்னொரு மொபைலை வாங்க வைக்கிறதுக்காக தான் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் அவங்க பேட்டரி லைஃப் கம்மி பண்ணுறாங்க. ஒரு ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கேம் ஆடுறவங்களா இருக்கலாம், இல்லை ஆடாதவங்களா இருக்கலாம், இல்லை கால் பேசுகிறவங்களா இருக்கலாம். ஒரு மொபைல் யூஸிங்க்கே வந்து பேட்டரி லைஃப் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் அப்படி நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறேங்க? அண்ணா இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசி கூட வந்துட்டு சில பேர் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் வேறு கம்பெனிக்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு இந்த ஷாமி பிராண்ட் பற்றி நீங்கள் தப்பாக பேசுறீங்க. எனக்கு ஷாமி பற்றி ரொம்ப நல்லா தெரியும். நான் 5 வருஷமாக 10 வருஷமாக இந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஃபோன் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அந்த மாதிரி பேசாதீங்கன்ட்டு திட்டுவங்க கூட. ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஒரு அப்டேட்லேயும் வந்து நம்மளுக்கு பேட்டரி லைஃப் கம்மி ஆகுது. ஸோ இது தான் எனக்கு ஏன்னு புரியல. ஸோ நான் ஷாமிக்கு வந்துட்டு மெயில் பண்ணி பார்த்தேன், எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ ஏன் வந்து ஒரு அப்டேட்டில் நம்மளுக்கு பேட்டரி லைஃப் கம்மியாகுது? ஸோ பேட்டரி லைஃப் பற்றி ஏன் இவ்வளோ பேசுகிற, நீ அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, வாங்கும்போது நம்மளுக்கு சில ப்ராமிசஸ் பண்ணுவாங்களே. ஸோ அந்த ப்ராமிஸை நம்ம வச்சு தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ அவங்க போடுவாங்க பேட்டரி லைஃப் வந்துட்டு 11 ஹவர்ஸ் பப்ஜி கேம் ஆடலாம், 10 ஹவர்ஸ் பப்ஜி கேம் ஆடலான்ட்டு அவங்க மேலே அட்வர்டைஸ் போடுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம மொபைலே வாங்குகிறோம். ஸோ அது இல்லைனாக்கா நம்ம வேறு கம்பெனிக்கு போயிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏமாத்துறது ஏன் தான் நான் கேட்குறேன். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் பேட்டரி லைஃப் எவ்வளோன்னு வச்சிட்டிங்கன்னா அது ஏன் கம்மி பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். ஸோ இதை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா இருந்தாக்கா இந்த வீடியோ வந்து ஒருத்தருக்காக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படி தான் வந்து இந்த ஷாமி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இது நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபோனை வந்து எந்த வெர்ஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்களோ, இல்லை நீங்கள் வாங்கும்போது எந்த வெர்ஷனில் இருந்துச்சோ அந்த வெர்ஷனில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் சில வந்து மைனராக வந்து அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கும், இருக்கிற பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணுற வெர்ஷனில் வச்சு நம்ம யூஸ் பண்ணாக்கா இன்னும் கொஞ்சம் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். நம்ம ஃபோன் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். புது வெர்ஷன் அப்டேட் பண்ண நம்மளுக்கு ஸ்டோரேஜ் பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஆட்ஸ் எல்லாம் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 5 வருஷமாக நான் ரெட்மி மொபைல்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். நீங்கள் அந்த பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது. இன்னொரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 10,000 15,000 கொடுத்து நீங்கள் செலவு பண்ணுவீங்கன்னு தான் நான் இவ்வளவோ சொல்கிறேன். உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு மொபைல் அப்டேட் பண்ணால் நம்மளுக்கு எதுக்காக வந்துட்டு பேட்டரி லைஃப் கம்மி ஆகுதுன்ட்டு. அந்த வீடியோ வந்துட்டு இதுக்கப்புறமா நான் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது வந்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி தான் நானும் ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சார் வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அமேசானில் பார்க்குறேன், MI.comல பார்க்குறேன், எனக்கு கிடைக்கல. சரி நான் வந்து பேட்டரி எப்படி இருக்குது, கேமரா எப்படி இருக்குது வீடியோஸ் பார்த்துருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் ஸோ அவர் பேட்டரி டெஸ்ட் போட்டிருந்தாரு. ஸோ அப்போ வந்துட்டு அவர் 12 ஹவர்ஸ் ஸ்க்ரீன் டைம் காமிச்சாரு. ஹெவியாக தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக காமிச்சிருந்தாரு. ஸோ அப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து மொபைல் வாங்கிட்டு இருந்தான். ஸோ அவன் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து சிமிலர் தான் பேட்டரி லைஃப் வந்துட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் அவன் அப்டேட் பண்ணிட்டு போயிருக்க அவனோட பேட்டரி லைஃப் வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7.5 ஹவர்லேருந்து 8 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நான் கேட்டிருந்தேன், எப்படா இருக்குது உனக்கு பேட்டரி லைஃப் நோட் 9 ப்ரோ மேக்ஸில் அப்படின்ட்டு. ஸோ அப்படி சொன்னான். ஃபஸ்ட்டு வாங்கினப்போ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இந்த மாதம் இந்த பேட்டரி லைஃப் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஏன் தெரில அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தான். அவன் அப்படி சொன்ன உடனே எனக்கு என்ன பிரச்சனை யோசிச்சிருந்தேன். ஸோ அப்படி யோசிச்சிருக்கும் போது தான் நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ ரெட்மி ஃபோன்ஸில் நம்ம எப்படி வந்துட்டு பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அதில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன், நீங்கள் எந்த வருஷனில் வந்துட்டு ஃபோன் வாங்கிக்கிறீங்களோ அதே வருஷம் வந்துட்டு உங்கள் ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது மாதிரி சொல்லி அவனுக்கு நான் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வாங்கிட்டு நானே ஃப்ளாஷ் பண்ணி கொடுத்தேன். ஸோ கொடுத்துட்டு போயிருக்கு. நேற்று என்ன ஆச்சுனாக்கா 1 டே ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கான். அவனுக்கு 11 to 12 ஹவர்ஸ் ஸ்க்ரீன் டைம் கிடைச்சிச்சு. ஸோ இதுக்காக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேனாக்கா, உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் முக்கியம் இல்லை. சரி எனக்கு வந்து ஃபோன் நல்லா இருந்தால் போதும், நல்லா அப்டேட்டட் இருந்தால் போதும், ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஜாஸ்தி ஆகணும், MI12 வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், உங்கள் ஃபோன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பேட்டரி லைஃப் தான் முக்கியம், நான் வெளியே எங்கேயோ போகிறேன், நான் ரொம்ப யூஸ் பண்ணுறேன், ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு பேட்டரி வேணும் அப்படின்னு வந்துட்டு யோசிக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் எந்த வெர்ஷனில் வாங்குறீங்களோ, MI 11.0.1.0 இல்லை MI 11.0.2.0 வந்துட்டு உங்களுக்கு எது வந்துச்சோ அதுவே வந்து ரெட்மி நோட் 9 ப்ரோலையும் நோட் 9 ப்ரோ மேக்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 ஃபோனுக்கு மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருந்தாலுமே இதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் உங்கள் பேட்டரி லைஃப் வந்துட்டு ஜாஸ்தியாகும். இப்போ உங்களுக்கு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், MI வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எப்படி வந்து பேட்டரி லைஃப் கம்மியாகுதுன்ட்டு. உங்களுக்கு சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் எடுத்துங்க. ஸோ இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாக்ஸில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஐட்டமே இல்லை பர்டிகுலர் வெயிட் தான் நம்மளால் வைக்க முடியும்.
ஸோ அது ஜாஸ்தி வச்சா இந்த பாக்ஸ் என்ன ஆகும்டா சென்டரில் கொஞ்சம் பெருசாகிட்டு ஒரு மாதிரி வேறு ஷேப்பில் காமிக்கும் நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு வெர்ஷனில் வந்துட்டு உங்கள் ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா ஸோ அதே வெர்ஷன் இருந்துச்சுனாக்கா சேமாக வந்து எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு சேமாக இருக்கும், பேட்டரி லைஃப் கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வெர்ஷனில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வந்துட்டு அதுக்கும் சேர்த்து பேக்ரவுண்டில் அந்த பேட்டரி ரன் ஆகும். ஸோ அப்படி ரன் ஆகும் போது தான் வந்து நம்ம பேட்டரி ரொம்ப இருக்கிறதுனால டோட்டலாக வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மியாகுது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3 hours கிட்ட ஸ்க்ரீன் டைம் கம்மியாகிறது எம்ஐ வெர்ஷன் அப்டேட் பண்ணிக்கிறதுனால. ஸோ உங்கள் Redmi Note 10 Pro வந்து நீங்கள் பேட்டரி லைஃப்காக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் ஃபோன் வாங்கிட்டு போயிருக்க நீங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோனை அப்டேட் பண்ணாதீங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் கீழே தரேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு பேட்டரி டெஸ்ட்டு. ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் கீழே தரேன், நீங்கள் போய் பாருங்கள். அந்த வீடியோவில் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 12 hours கிட்ட வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் ஆக்டிவிட்டி வச்சிருக்கு. ஸோ அவர் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்காரு, பப்ஜி ஆடினாரு, ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணாரு. ஸோ ஆல்மோஸ்ட் 12 hours நம்மளுக்கு வந்துருக்கு. இப்போ இந்த அப்டேட் பண்ணிட்டு போயிருக்க கூட நம்மளுக்கு 8.5 hours இல்லை 7.5 hours நம்மளுக்கு வருது. ஸோ உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறது என்னன்னாக்கா, உங்களுக்கு பேட்டரி லைஃப் வேணும்னாக்கா நீங்கள் ஃபோனை அப்டேட் பண்ணாதீங்க. ஸ்டேபிள் வெர்ஷனுங்கிறது MIU 11.0.1.0 தான் உங்கள் ஃபோனுக்கு இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுனாக்கா உங்கள் பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம ஒரு அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ண கீழே லிங்க் தரேன். அப்படியே நவீன் ரவி எங்கே சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் டவுட்ஸ் நான் கேட்கலாம், என்னோட முடிஞ்சவளுக்கு நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next video.